நமது ஆயரின் தெய்வீக திருப்பலிக்காக காத்திருங்கள். நாள் 4/6/2020 வியாழக்கிழமை. ஞானம் ஒரு தேடல், ஞானம் ஒரு தேடல், ஞானம் ஒரு தேடல், ஞானம் ஒரு தேடல். ஞானம் ஒரு தேடல். சங்கீதம் 111 இறைவசனம் 10. தண்டனை கிடைக்குது. அந்த தண்டனை தீர்ப்பாக மாறுகிறது. சிலுவையில் அறைந்து கொள்ளக்கூடிய ஒரு திருமுகங்கள். சிலுவையில் 7 வார்த்தையை சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்படைக்கின்றார். சின்ன சின்ன பாப்பா சுற்றும் பாப்பா இயற்கைதான் கொள்ளை அழகு. ஞானம் ஒரு தேடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்று நான் இயேசுவின் இடுப்பு திருசிலுவை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கு முன் உண்மையை உரைக்க வந்தாய், உண்மையை கையெழுத்தாய், கண்கள் கலங்குதையா. இப்பாடல் வரிகளை பாடி இந்த நாள் முழுவதும் மனதில் இருத்தி தியானிப்போம். உம்மையை உரைக்க வந்தா, உம்மையை கையளித்தா, கண்கள் கலங்குதையா, கண்ணில் நீரும் நீயுமையா, என் கண்ணில் நீரும் நீயுமையா. உண்மையை உரைக்க வந்தா, உண்மையை கையளித்தா, கண்கள் கலங்குதையா, கண்ணில் நீரும் நீயுமையா, என் கண்ணில் நீரும் நீயுமையா, என் கண்ணில் நீரும் நீயுமையா. அனைவருக்கும் இனிய VBS 2020 வணக்கங்கள். இன்று VBS 2020 10ஆம் நாளை கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளை இயேசுவை போல நல்லவர் என்ற நடனத்துடன் இன்றைய நிகழ்வுகளை இனிதாக தொடங்குவோம். வாங்க. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்தனா அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்தனா அவரை போல யாரும் இல்லையே. அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை
यीशु அவரை மஸ்து என்னோட கெத்து मेरा यीशु அவரை மஸ்து என்னோட கெத்து இயேசுவை போல் நல்லவர் நடனம் அருமை அருமை. அடுத்தது விபிஎஸ் கிளப்புடன் 10ஆம் நாளை உற்சாகமாக்குவோம். வாங்க ஃப்ரெண்ட். ஹாய் குட்டீஸ், எல்லாம் ரெடியா? கமான், கிளாப் பண்ணுவோமா? இந்த விபிஎஸ் 2020 எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எல்லாம் கிளாப் பண்ணி வரவேற்போமா? எல்லாம் ரெடியா? லெட்ஸ் கிளாப், லெட்ஸ் ராக், லெட்ஸ் வேவ். கமான், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. Waving, waving, waving. Hallelujah, hallelujah. Let's go. Rolling, rolling. Tick, 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 tick. Left, right, up, down. Let's go. விபிஎஸ் கிளப் செய்தீர்களா? அருமை அருமை. இந்த உற்சாகத்தோடு விபிஎஸ் நடனம் ஆடி மகிழ்வோம். வாங்க. டிவி போன வீடியோ கேம்ஸ் நமக்கு வேணாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளே நமக்கு போதும். டிவி போன வீடியோ கேம்ஸ் நமக்கு வேணாம், நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளே நமக்கு போதும். இனி பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி, பாட்டுகள் பாடி நடனங்கள் ஆடி இயேசுவை நாமும் போற்றிடுவோம். 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 விபிஎஸ் நடனம் சூப்பர். தொடர்ந்து இயேசுவின் இறப்பு பற்றி அருட்தந்தை அவர்கள் சொல்ல கேட்போம். வாங்க. உம்மையை உரைக்க வந்தார், உம்மையை கையளித்தார். கண்கள் கலங்குதையா, கண்ணில் நீரும் நீயுமையா. என் கண்ணில் நீரும் நீயுமையா. உண்மையை உரைக்க வந்தார், உண்மையை கையளித்தார். கண்கள் கலங்குதையா, கண்ணில் நீரும் நீயுமையா. என் கண்ணில் நீரும் நீயுமையா. என் கண்ணில் நீரும் நீயுமையா. ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த கோடை விடுமுறை விவிலிய பயிற்சி பள்ளியில் 2வது நாம் பார்க்க போவது இயேசுவினுடைய பிறப்பும் உயிர்ப்பும் எப்படி இருக்குதுன்னு. ஏற்கனவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இயேசுடைய பிறப்பு நிகழ்வு எப்படியெல்லாம் இருந்ததுன்னு. அதே போல தான் இயேசுவினுடைய இறப்பும் உயிர்ப்பும் எப்படி என்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். 30 ஆண்டுகள் தனது பெற்றோருடன் இருந்து தன்னையே தயாரித்து கடவுளின் திட்டப்படி தனது 31வது வயதில் இந்த உலகிற்கு பணிபோர் புரிய கால் பதிக்கிறார் ஆண்டவராக இயேசு. எத்தனை வயசில்? 31வது வயசில். முதலில் தன்னையே தூய்மைப்படுத்தி கொள்ள திருமுழுக்கு பெற்று
40 நாட்கள் வனாந்தரத்திலே கடும் நோன்பு இருந்து சாத்தானின் ஆசை வார்த்தைகளுக்கு பதிலடி கொடுத்து தனது நற்செய்தி பணியை தொடங்குகிறார். நாம் என்ன பண்ணுகிறோம்? திருமுழுக்கு வாங்கியிருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய பிள்ளையாகவும் திருச்சபையினுடைய உறுப்பினராகவும் உருமாறுகின்ற அருளை கொடுக்கின்ற ஒரு அருள் சாதம் தான் அது திருமுழுக்கு. அதே போல தான் இயேசுவும் இந்த பணிவாழ்வுக்காக திருமுழுக்கு பெற்று 40 நாட்கள் தன்னையே தயாரித்து கொள்கிறார். தனது நற்செய்தியை வாய் வழியாக அறிவிக்கிறார். இறையாட்சியை அறிவிக்கிறார். கடவுளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று இயேசு தன் சக யூதர்களுடன் விவாதிக்கிறார். மேலும் நோயாளிகளை குணப்படுத்துகிறார். ஊமைகள் மூலம் போதிக்கிறார். இதை கண்ட மக்கள் இயேசுவை ரபி, போதகரே என்று அழைத்து அவரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இங்கு தான் அவருடைய சாவின் கொடுக்கு தலை துண்டிக்கப்படுகிறது அல்லது தலை தூக்குகிறது. இவர் செய்த நன்மைகள் அவருடைய சாவுக்கு காரணமாக இருந்தது. வழக்கமாக என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் தண்டனை தப்பு செஞ்சதானே தண்டனை கொடுப்போம். இப்போ பாப்பா பேசுகிறா, குறும் பண்ணுறான், நம்ம என்ன பண்ணுவோம்? குறும் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நல்லது செய்ததுக்கு இயேசுக்கு என்ன கிடைக்குது? தண்டனை கிடைக்குது. அந்த தண்டனை தீர்ப்பாக மாறுகிறது. சிலுவையில் அறைந்து கொள்ளக்கூடிய ஒரு குற்றவாளியை போல இயேசு நிற்கிறார். எதுக்கு சிலுவையில் சுமக்கிறாரு? சொல்லு பார்ப்போம். சலோமி, நீ சொல்லு. எதுக்கு இயேசு சிலுவை சுமக்கிறாரு? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையை சுமந்து மனுக்குலத்தை மீட்கிறார். அதில் தான் நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பும் வருகையும் இருத்தலும் நமக்கு கொடுக்குற பாடம். புரிஞ்சுதான் உங்களுக்கு எல்லாருக்கும்? வெரி குட். அடுத்தது, தண்டனைக்கு கிடைத்த ப்ரைஸ் என்ன? எதனா ஒரு வேலை செஞ்சால் ப்ரைஸ் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ இயேசுவுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க பாரு. முள்முடி. தங்க அரச கிரீடம் சூட்ட வேண்டிய இயேசுவுக்கு அவரது சிரசில் எரிக்கோ நகருக்கும் சாக்கடலுக்கும் இடையே வளரும் முட்புதர் முள்முடி சூட்டப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறார்கள். முட்களின் எண்ணிக்கை 72. இரத்தம் பீரிட்டு தாங்கிக் கொண்டார். அனைத்தையும் யாருக்காக? நமக்காக. இயேசு என்ன பண்ணாங்க? அந்த முள்முடி சுமத்தி தண்டனை கொடுக்குறாங்க. யாருக்காக? நம்முடைய பாவங்களுக்காக. முள்முடி சுற்றிட்டு என்ன பண்ணாங்க? அவங்கெல்லாம் கசையால் அடிக்கிறாங்க. கசையால் அடிக்கிறார். கந்தல் ஆடையை சுட்டுகிறார். ஆயுதம் தாங்கிய சேவர்கள் வராங்க. கயிற்றினால் கட்டி இழுத்து சாட்டையால் அடித்து கந்தலான ஒரு ஆடை உடுத்தி இதோ ராஜா என்று பரிகாரம் செய்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். இதை அழகாக யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 5 பார்க்கிறோம். அன்பு குழந்தைகளே, அப்படி முள்முடியை சுற்றி கசையால் அடித்த பிறகு முத்தம் கொடுக்குறார். இயேசுவோடு உண்டு குடித்து பழகி அவர் செய்த அனைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்கூடாக பார்த்த யூதாஸ் பணத்தாசையில் இயேசுவுக்கு என்ன கொடுத்தாரு? முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறார். இயேசுவை கொடுத்தது யார் சொல்லு பார்க்கலாம்? ராபின் யாரு? யூதாஸ். யூதாஸு எத்தனை காசு இயேசுவை காட்டி கொடுத்தான்? 30 காசுக்கு 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தான். எது கொடுத்து? முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். அடுத்ததாக பாருங்கள், ஓட்டம் பிடிச்சி ஓடுறாங்க. அது அழகாக பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறைவார்த்தை 56 படி இயேசுவின் சீடர்கள் எல்லோருமே அவரை விட்டு தப்பி ஓடினார்கள். ஒன்றும் செய்யாத இறைமகனை கைது செய்கிறார்கள். தான் பிழைத்தால் போதும் என்று ஓட்டம் எடுத்து ஓடுகிறார்கள். எல்லாம் ஓடுறாங்க.
கூடுகிறவங்க எல்லாருமே பெயர் சொல்லி அழைத்த சீடர்கள் எல்லாருமே இயேசுவுக்கு இது மாதிரி நடக்குது, ஆபத்து வருது, சாவ போகிறான்னு சொல்லி எல்லாம் துண்டங்கான துணியான ஓடுறாங்க எல்லாரும். அடுத்தது இயேசுவுக்கு எடுத்த பரிசு என்னது? சிலுவை. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளிலே மிகவும் முக்கியமான பரிசு இந்த சிலுவை. ரோமையர்களுக்கெல்லாம் குற்றவாளிகளுக்கு சிலுவையில் அறைந்து கொள்ளும் தண்டனை கொடுத்தார். அது மிகவும் மோசமான தண்டனை. அதனால் இயேசு கிளர்ச்சி செய்யவில்லை, அவர் அடிமையும் இல்லை. இயேசு கிறிஸ்து இறைமகனாக இருந்தும் குற்றமற்றவராக இருந்தும் பொய்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டு பிலாத்து ஆளுநரால் தீர்ப்பிடப்பட்டு சிலுவை சுமத்தப்படுகிறார். ஃப்ரெண்ட்ஸ், திருவிவிலியத்தின் புதிய ஏற்பாட்டின் நூல்களின் பெயர்களை பாடல் வடிவில் கேட்போம். இனிமையாக மனதில் நிறுத்துவோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நான்கும் நற்செய்தி நூல்கள். பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, திருமுகங்கள். புதிய ஏற்பாட்டு நூல்களின் பெயர்களை கூறும் பாடல் இனிமை. அடுத்தது அற்புதம் அதிசயம் நடனம் பார்ப்போமா? அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு.
ஐஸ்வர்யங்கள் கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே, உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அடுத்தது இயேசுவின் இறப்பு பற்றி அருத்தந்தி அவர்கள் கூற கேட்போம் கவனமாக. உண்மையை உரைக்க வந்தா உண்மையை கையளித்தா கண்கள் கலங்குதையா, கண்ணில் நீரும் நீயுமையா, என் கண்ணில் நீரும் நீயுமையா. உண்மையை உரைக்க வந்தா உண்மையை கையளித்தா கண்கள் கலங்குதையா, கண்ணில் நீரும் நீயுமையா, என் கண்ணில் நீரும் நீயுமையா, என் கண்ணில் நீரும் நீயுமையா. அன்புக்குரிய குழந்தைகளே, ஒன்றும் அறியாத கிறிஸ்து, ஒன்றும் அறியாத இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பாரமான சிலுவையை சுமக்கிறார். அந்த சிலுவை தொட்டதுமே அது தண்டனை கருவி என்ற முகவரியை இழந்து மீட்பின் கருவி என்ற புதிய விலாசத்தை, புதிய முகவரியை பெறுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு புதிய அடையாளத்தை வழங்குகிறார். ஆம் அன்புக்குரிய குழந்தைகளே, இயேசு சிலுவையில் அறையப்பட்டாலும் அந்த சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தாலும் இயேசுவால் அது மீட்பின் சின்னமாக, மீட்பின் கருவியாக, அருள் சாதன கருவியாக, அடித்தளமாக மாறுகிறது. இதைதான் இயேசுவுக்கு கிடைத்த பரிசுகளின் உடைய முகவரி. இயேசுவினுடைய அந்த இறப்பு பற்றி சிந்திக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தவக்காலம். இந்த தவக்காலத்தில் தான் இயேசுவினுடைய பாடுகளை நிறைய நம்ம யோசிக்கிறோம். சிலுவை பாதை பண்ணுறோம், நோன்பு இருக்கிறோம், ஏழை எளிய மக்கள் உதவி செய்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுது? தவ காலத்தில் இயேசுவை இன்னும் அதிகமாக அன்பு செய்யவும், அவருடைய பாடுகளை நினைத்து தியானிக்கவும் திருச்சபை நமக்கு கொடுத்த காலம் என்ன காலம்? தவ காலம். அன்பு குழந்தைகளே, இது நல்ல மனதில் பதிய வச்சுக்கணும். இதையெல்லாம் சிந்திக்கின்ற காலம்தான் தவ காலம். அதில் என்ன சொல்லுவாங்க ஃபாதர்ஸு? உங்கள் நெத்தியில் சிலுவு போடும்போது அந்த சாம்பல் எடுத்து சிலுவு போடும் என்ன சொல்லுவாங்க? மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்கிறது புனித நூலான நமது விவிலியம். 40 நாட்கள் நமக்கு தவக்காலம்.
சகலவிதமான ஆனந்தத்தையும் அன்றாட அனுபவித்து வாழும் மனிதன் தான் வாழும் காலத்தில் ஆன்மாவை கவனித்து கொள்ள கற்றுத்தரும் புனித நாட்கள் தான் தவக்கால். பழைய ஏற்பாட்டில் மோசே, எலியா, நினிவே நகர் மக்கள் 40 நாட்கள் நோன்பு இருந்தார்கள் என்று எங்கே வாசிக்கிறோம்? பைபிளில் வாசிக்கிறோம். இயேசுவே தனது பணிவாழ்வை துவங்கும் எத்தனை நாள் இருந்தான்னு சொல்லியிருக்கிற 40 நாட்கள் நோன்பு இருந்தார். இவை அனைத்தும் மனுக்குல மீட்புக்காக மணிக்குல செல்வங்கள் மீதான பற்றை விடுத்து விண்ணுலக வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிகளை, மீட்பின் பாதைகளை தியானிக்க வழிகாட்டுவது தான் என்ன காலம்? தவக்காலம். புரிஞ்சுது உங்களுக்கு எல்லாருக்கும்? மீட்பை கொடுக்கின்ற காலம் எது? தவக்காலம். நீங்கள் உடனே கேட்கலாம், ஃபாதர் எதுக்கு ஃபாதர் ஏசப்பாவுக்கு மரணம் கொடுக்கணும்? எதுக்கு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்? அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். இங்கே நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் கடவுள் மனுக்குலத்தை மீட்க, அவர்களை காப்பாற்ற, பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரு மீட்பர் தேவை என்று விரும்புகிறார். யாராலும் முடியாத காரியமான ஆகிறது. ஆகவே தான் தனது ஒரே மகனாகிய இயேசுவை இந்த உலக மக்களுக்கு கையளிக்கிறார். பாவ கழுவாயாக சிலுவையில் இருகரம் விரித்தவராய், கைகளும் கால்களிலும் ஆணிகளை சுமந்தவராய் பிதாவிடம் நமக்காக கையேந்து கேட்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும். லுக்கா எழுதின செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தை 34 பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் நமக்காக எல்லாம் நமக்காக, ஏன் ஒரே வார்த்தை சொல்லி இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்த இயேசு அவரின் இறப்பை தடுத்திருக்க முடியாதா என்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். அன்புக்குரிய குழந்தைகளே, பிதாவின் திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டெடுக்க இரட்சகராக திகழ்கிறார். நம்மளையெல்லாம் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து மீட்பை கொடுக்கின்ற ஒரு மீட்பராக இருக்கிறார் கிறிஸ்து. ஆகவே தான் மாற்றான் தோட்டத்து கல்லறையில் இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். சிலுவை சுமந்து இறந்து அந்த மாற்றான் தோட்டத்திலே நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அந்த கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிறார். ஆம் அன்பு குழந்தைகளே, இயேசுவினுடைய இறப்பு நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக இறந்தார், ஆனால் மீண்டும் உயிர் தெழுவார் என்பதை நாம் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுப்பீங்களா? குட். கார்ட்ஸ் பயன்படுத்தி சிலுவை அடையாளம் உருவாக்குவோம். விதம் பார்ப்போம் வாங்க. Be completely humble and gentle. Be patient, bearing with one another in love. Make every effort to keep the unity of spirit through the bond of peace. A patient photo. Both of you put together your hand. Miss Lenisha. My name is Neveha. To make dominoes, we need patience. God said in the Bible. Whoever has patience has great understanding, but who is quick-tempered displays folly. Proverb 14:29. அருமையான கிரியேட்டிவிட்டி. அடுத்தது இயற்கையோடு வாழ பழகு. நடனத்தை பார்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம். குயிலின் கீதம் கூ கூ கூ, மயிலின் நாட்டம் ஆஹா, நதியின் நோட்டம் ஜில் ஜில் ஜில், கிளியோசை கி 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 கி.
பற்றிய சிந்தனையோடு கொடுக்கப்பட்ட படத்தில் புள்ளிகளை இணைத்து முழு படத்தை உருவாக்குங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உம்மையை உரைக்க வந்தா உம்மையை கையளித்தா கண்கள் கலங்குதையா கண்ணில் நீரும் நீயுமையா என் கண்ணில் நீரும் நீயுமையா உண்மையை உரைக்க வந்தா உண்மையை கையளித்தா கண்கள் கலங்குதையா கண்ணில் நீரும் நீயுமையா என் கண்ணில் நீரும் நீயுமையா என் கண்ணில் நீரும் நீயுமையா. தொடர்ந்து திருசிலுவை பாதையின் 12 நிலைகள் பற்றி அருட்தந்தை அவர்கள் விளக்கமாக சொல்வதை நாம் கவனமாக கேட்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போவோம். எல்லாரும் எந்திரிச்சுங்க. எந்திரிச்சு கோயிலுக்குள்ளே போவோமா? கோயிலுக்குள்ளே வரண்டாவா முதல்ல இருக்குது. ரெண்டாவது பெரிய கதவு. இந்த கதவுல உள்ள நுழைஞ்சா வேடத்தில் பாருங்கள். வேடத்தில் பெரிய சிலுவை. சிலுவையில் இயேசுநாதர் தொங்கிட்டு இருக்கிறாரு வேடத்துக்கு பின்னால். அப்போ அந்த சிலுவையினுடைய முக்கியம் வேடத்திற்கு முக்கியத்தை கொடுக்குது. சரியா? அப்புறம் இந்த சுவரெல்லாம் பாடுங்க. சுவரில் இந்த 7 சிலுவை பாதை, இந்த பக்கம் 7 சிலுவை பாதை. வலது பக்கத்தில் இருந்து சிலுவை பாதை ஆரம்பிக்குது. பாருங்க, வலதுபுறத்தில் இருந்து நம்ம ஆரம்பிப்போமா? வலதுபுறத்தில் முதல் சிலுவை பாதை இயேசு சிலுவை மரணத்துக்கு தீர்ப்பிடப்படுகிறார். அதுதான் முதல் சிலுவை பாதை. இதை பற்றி விளக்கிட்டே போகலாம். இது மத்தேயு 27, 26 பார்ப்பீங்க. மார்க்கு 15, 15 பார்ப்பீங்க. லூகாஸ் 23, 25 பார்ப்பீங்க. யோவான் 19, 16 இந்த முதல் சிலுவை பாதையை பற்றி அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது நற்செய்தியிலே. ரெண்டாவது சிலுவை பாதை பாருங்க. இயேசு சிலுவை சுமத்தப்படுகின்றார். பிலாத்து தீர்ப்பிடுகிறான் சிலுவை பாதையை சுமக்கணுன்னு. அந்த இயேசு முதலில் சிலுவை பாதையை தூக்கிட்டு வர்றாரு. அதுதான் ரெண்டாவது சிலுவை பாதை நாம் தியானிக்கிறோம். இந்த ரெண்டாவது சிலுவை பாதை இயேசு சிலுவை சுமத்தப்படுகின்றார். மத்தேயு 27, 31 பார்ப்பீர்கள். மூன்றாவது படத்தை பாருங்க. மூன்றாவது படத்தில் இயேசு முதல் முறை கீழே வருகின்றார். அந்த சிலுவை பாதை மிக மிக முக்கியமானது. இயேசு முதல் முறை விழுவும்போது நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வரும், வேதனை வரும், சோதனை வரும். இந்த விதத்திலே நாம் அந்த வாழ்க்கையிலே தவறி விடுகின்றோம். ஆண்டவரே, என்னை தவறிவிடாமல் அந்த சிலுவையில் இருந்து வாழ்க்கையில் இருந்து தூக்கி விடுங்க அப்படின்று இயேசு முதல் முறை கீழே வருவது போல இயேசை பார்த்து நாம் மன்றாடுகின்றோம். என்னை வாழ்க்கையை தூக்கி விடுங்க, தவறி விடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறோம். நாலாவது, இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். அந்த தாய் சிலுவை பாதையிலேயே போயிட்டு இருப்பதை பார்ப்பீங்க. அப்போ அந்த தாய் தன்னுடைய மகனை பார்த்து அழாத குறையாக பார்க்குறாரு.
இந்த மாதிரி என்னுடைய மகன் இந்த விதத்தில் சிலுவை சுமக்க வைத்து விட்டார்களே என்று சொல்லும் அளவுக்கு இந்த 4வது ஸ்தலத்திலே தாயை அந்த இயேசு சந்திக்கிறார், அல்லது தாய் இயேசுவை சந்திக்கிறார். 5வது இயேசு சிலுவை சுமக்க சீரேன் ஊரானாகிய சீமோன் உதவி செய்கிறார். ஆகவே இந்த இடத்திலே நமக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு என்ற தத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது. 6வது இயேசுவின் முகத்தை வேரோனிக்கால் துடைக்கின்றாள். அந்த துடைக்கும் பொழுது இயேசுனுடைய முகமே அந்த துணியிலே பதிக்கப்படுகின்றது. பாருங்கள், அந்த அளவிலே இயேசு கஷ்டப்பட்ட இரத்தம் சிந்தி இருக்கின்ற நிலை அந்த துணியிலே பதிக்கப்படுகின்றது என்றால் எந்த அளவிலே இயேசு நம்மை நேசிக்கின்றார், அன்பு செய்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். 7வது பார்க்கும் பொழுது இயேசு 2ஆம் முறை கீழே வருகின்றார். அவ்வளோ பாரம். ஏற்கனவே முன்முடி சூட்டப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், கடைசியில் சிலுவையை சுமந்து செல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த விதத்திலே கஷ்டப்பட்ட இயேசு பாரமான சிலுவையிலே 2ஆம் முறை கீழே விழுகின்றார். ஆகவே வாழ்க்கையிலே நாம் பல விதத்திலே தவறி விடுகின்றோம். இந்த 2ஆம் முறையும் பல விதத்திலே தவறும் பொழுதும் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே, கீழே விழாமல் என்னை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவர் என்று நாம் ஜெபிக்கின்றோம். 8வது இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். லூகாஸ் 23:27. ஆகவே அந்த நேரத்திலேயும் பாருங்கள், இயேசு அந்த பெண்களை பார்த்து அழாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், என்னை பார்த்து அழ வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், அவர் நல்ல விதத்திலே வளர வேண்டும், நல்ல விதத்திலே என்னை போதிக்க வேண்டும். ஆகவே அந்த விதத்திலே ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்கின்றார். 9வது இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். அவ்வளவு பாரம், ஏனெனில் எவ்வளவு தூரம் நடந்து வருகின்றார். அந்த பாரம் அழுத்தம் இருந்தனாலே 3ஆம் முறை கீழே விழுகின்றார். பாருங்கள், நாம் எத்தனையோ விதத்திலே கீழே விழுந்து கொண்டே இருப்போம். சின்ன பிள்ளைகளாகியவங்களை பார்த்து சொல்கிறேன், எத்தனையோ முறை கீழே விழுந்து கொண்டே இருப்போம். அப்பொழுது இயேசை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், அடிக்கடி நான் துன்பத்திலே சோதனையிலே பாவத்திலே விழுந்து கொண்டு இருக்கின்றேன், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, அடிக்கடி விழாமல் இருக்க வேண்டிய சக்தியை கொடும் ஆண்டவரே என்று நாம் இயேசை பார்த்து மன்றாட வேண்டும். சரியா? அப்போ 10ஆம் ஸ்தலத்தில் பாருங்க, 10ஆம் ஸ்தலம் இயேசுவின் ஆடைகளை கழற்றுகின்றார்கள். மத்தேயு 27:35 பார்ப்பீர்கள். இந்த விதத்தில் அந்த சேவகர்களெல்லாம் பார்த்து சிலுவையில் அறைவதற்கு முன்னாலே அந்த ஆடைகள்லாம் உரிய வேண்டும், ஆடையெல்லாம் கழட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆடையை அப்படியே கீழே இழுக்கின்றார்கள். ஏற்கனவே அந்த ஆடை இரத்தத்தினால் ஒட்டப்பட்டு இருக்கின்றது சரீரத்திலே. அது இழுக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். ஆகவே அந்த கஷ்டம் அப்படி இருந்தாலும் யாருக்காக? நமக்காக. ஆகவே நாம் அந்த நிலையை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் நல்ல உடையை உடுத்த வேண்டும், உமக்காக அந்த நல்ல உடையை உடுத்தி உமக்காக அதை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்பேன். உங்கள் பெற்றோர்களை பார்த்து நீங்கள் கேட்பது, எனக்கு உடை வாங்கி தாங்கள், நாங்கள் இயேசுவை போல் உடையை அணிய வேண்டும், இயேசுவை போல் இயேசுக்காக நான் இந்த ஆடையை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லும் அளவுக்கு அந்த ஆடையை நாம் நல்ல விதத்திலே உபயோகப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்தக்கூடாது. சரியா? அடுத்த ஸ்டேஷனுக்கு வாங்க. 11ஆம் ஸ்தலம் இயேசு சிலுவையில் அறியப்படுகின்றார். சிலுவையை கீழே போடுறாங்க, இயேசு அந்த சிலுவையின் மேல் படுக்க வைக்கிறாங்க. கையை வலது கை இடது கையெல்லாம் சேர்த்து இந்த 2 பக்கத்துலையும் வைக்கிறாங்க. ஆணியால் சுத்தியால் அடிக்கின்றார்கள். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே அடிப்பட்டவர்கள்,
ஏற்கனவே சிலுவை சுக்கித்து வந்தவர் இப்பொழுது ஆணிலால் அடிக்கும் பொழுது இரத்தமானது இன்னும் சிதறிக்கொண்டே இருக்கின்றது. எல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளுக்காக. இந்த சின்ன பிள்ளைகள் அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அழாத குறையாக இருக்கணும். அவ்வளோ கத்துறாரு. காலில் ஆணி, கையில் ஆணி, கடைசியில் அடித்த பின்னால் அவர்கள்லாம் அந்த சிலுவை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கயிறு கட்டுகின்றார்கள். அடுத்ததாக 12ஆம் ஸ்தலத்திலே பார்க்கும்பொழுது இயேசு அப்படியே தூக்கி நிறுத்தப்பட்ட பிறகு அங்கே இயேசு உயிர் விடுவதற்கு முன்னாலே அங்கு குரல் எழுப்புகின்றார். 7 தடவை குரல் எழுப்புகின்றார் உயிர் விடுவதற்கு முன்னால. இயேசுவின் இறப்பை இப்பாடலின் வழியாக தியானிப்போம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினா, வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினா, தேடி மீட்டிட பிதா அனுப்பினதா கூடி வந்தேன் மானிடனா, தேடி மீட்டிட பிதா அனுப்பினதா கூடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் வா, பாவம் பார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் வா, உன் பாவம் யாவும் சுமப்பேன் நான், பாதம் தன்னில் இளைப்பாரவா, உன் பாவம் யாவும் சுமப்பேனா, பாதம் தன்னில் இளைப்பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நீயாமல் இருப்பாயா.
பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகார சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்கா, பரிகார சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்கா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட திரு சிலுவை பாதையின் 12 நிலைகள் விளக்கம் கேட்டோம். அடுத்தது இயேசுவின் விதைப்பவர் ஓமையை விளக்கும் படம் வரையும் முறையை பார்ப்போமா?
அவர் ஓமையை படமாக வரைய கற்றுக்கொண்டோம். சூப்பர் சூப்பர். அடுத்தது அக்காவின் கீபோர்ட் வாசிப்பை ரசிப்போம் வாங்க. கீபோர்ட் வாசிப்பு இனிமை. அடுத்தது தினமும் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் திருப்பாடல்கள் 23 தியானிப்போம். திருப்பாடல்கள் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்தார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழியில் நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழில் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் தீங்கிற்கும் அஞ்சினேன். கோலும் நெடுங்கிலையும் என்னை தேற்றும். என் எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்தேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உமது அருளும் பேரன்பும் புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். உம்மையை உரைக்க வந்தார், உம்மையை கையளித்தார். கண்கள் கலங்குதையா, கண்ணில் நீரும் நீயுமையா. என் கண்ணில் நீரும் நீயுமையா. உண்மையை உரைக்க வந்தார், உண்மையை கையளித்தார். கண்கள் கலங்குதையா, கண்ணில் நீரும் நீயுமையா. என் கண்ணில் நீரும் நீயுமையா. என் கண்ணில் நீரும் நீயுமையா. திருப்பாடலை தொடர்ந்து வாங்க நடனமாடி மகிழ்வோம். நீ அப்படி சொல்ற?
நண்பர்களே, அடுத்தது திருசிலுவையில் இயேசு சொன்ன 7 பொன்மொழிகளை அருத்தந்தை அவர்கள் சொல்ல கேட்டு தியானிப்போம் வாங்க. ஆகவே இந்த சிலுவிலே இந்த 7 குரல் எழுப்பினார். முதல் குரல் மன்னிப்பின் குரல், 2வது குரல் மீட்பின் குரல், 3வது குரல் பாசத்தின் குரல், 4வது குரல் உறுதியின் குரல், 5வது குரல் வேட்கையின் குரல், 6வது குரல் நிறைவின் குரல். எல்லாம் முடிந்தது என்று நிறைவு அடைகின்றார். 7வது குரல் வெற்றியின் குரல். தந்தையே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றேன். தெரியுதா? இந்த 7 வாக்கியங்களையும் மறக்காமல் அடுத்த வகுப்பிலே நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த 1வது என்ன, 2வது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக சொல்வீர்களா? அச்சா, அருமையான பதில் சொல்லுவீர்கள். ஆக இயேசுவின் 7 சொன்னேன் அல்லவா, 7 குரல் எழுப்பினார் என்று. இந்த நேரம்தான் மதியம் 1 மணி நேரம். அந்த மதியம் 1 மணி நேரத்திலே, ரொம்ப கஷ்டப்படும் நேரத்திலேயும் இந்த 7 குரலை எழுப்பி அந்த தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றார். அதுதான் அவருடைய சாசனம். நம்ம தகப்பன் இறக்கும் பொழுது நாம் எல்லோரும் கட்டளை சுற்றி இருப்போம். அந்த தகப்பனானவன் என்ன வார்த்தை சொல்ல போகின்றாரோ, இறக்க போகின்றாரோ என்று சொல்லி நாம் இருக்கும் பொழுது கடைசியாக அந்த தகப்பன் எல்லோரையும் பார்த்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார். தாய் இருக்கின்றார், இந்த தாய்க்கு நீங்கள் கீழ்ப்பிடிந்து வர வேண்டும். நல்ல முறையிலே அவரை கல்லறை சேர்க்கும் முறைக்கு அவர்களை பாதுகாக்க வர வேண்டும் என்று அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை தான் அந்த மகன்களுக்கும் மகள்களுக்கும் ஒரு பெரிய வார்த்தையாக அமையும். அதுபோல அந்த 1 மணி நேரம் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லும் 7 வார்த்தை மிக மிக முக்கியமானது நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு. ஆகவே அடுத்த நாள் இந்த 7 வார்த்தையும் உங்களிடத்தில் கேட்பேன். மறக்காமல் மனப்பாடம் செய்து கொண்டு கண்டிப்பாக வந்து என்னிடத்திலே சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை 1 மணிக்கு 7 வார்த்தையை 7 குரலை எழுப்பி சொன்னார் என்று சொன்னேன். அந்த 7 வார்த்தை முதலிலே பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொல்கின்றார். லூகாஸ் 23:34 பார்ப்பீர்கள். 2வது வார்த்தை, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். லூகாஸ் 23:34. 3வது வார்த்தை, இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று இயேசு அருளப்பரையும் தாயையும் பார்த்தும் சொல்லும் வார்த்தை மார்க்கு யோவான் 19:26 பார்ப்பீர்கள். 4வது வார்த்தை, என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர். மார்க்கு 15:34 பார்ப்பீர்கள். 5வது வார்த்தை, நான் தாகமாயிருக்கின்றேன் என்று சொல்லும் வார்த்தை யோவான் 19:26. 6வது வார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று. யோவான் 19:30. தந்தையே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி 7வது வார்த்தையாக சொல்லி தன்னுடைய ஆவியை விடுகின்றார். யோவான் 19:30 பார்ப்பீர்கள். வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி ஆகிவிட்டது. ஆகவே இந்த 3 மணி நேரத்திலே இயேசு உயிர் விடுவதை பார்ப்பீர்கள். மத்தேயு 27:50, மார்க்கு 15:37, லூகாஸ் 23:47. 4 மணி அளவிலே இயேசு ஒரு படைவீரன் இந்த இயேசை பார்த்து ஈட்டியால் குத்துவான். அப்பொழுது அந்த இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு வரும். அப்பொழுதுதான் அந்த சேவகன் உண்மையாகவே இவன் கடவுளின் மகன் என்று சொல்லும் அளவுக்கு அறிக்கை விடுவான். அந்த நிகழ்ச்சி பார்ப்பீர்கள் என்றால் அந்த தண்ணீரானது இவனுடைய கண்களிலே பட்டு ஒரு பெரிய பார்வையை கொடுத்தது என்று சொல்லும் அளவுக்கு வரலாறு இருக்கின்றது. 5 மணி அளவிலே இயேசு உடலை சிலுவிலிருந்து இறக்குகின்றார்கள். மார்க்கு
15:46 6 மணி அளவிலே இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். மார்க்கு 15:42, லூக்கா 23:50, மத்தேயு 27:57, யோவான் 19:39. இந்த அளவிலே இயேசு சிலுவையில் 7 வார்த்தையை சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்படைக்கின்றார். பார்த்தீங்களா? இதுதான் நாம் சிலுவையினுடைய மகிமையை பார்த்தோம். இயேசு எப்படி சிலுவையிலே அறையப்பட்டு நம்முடைய பாவத்துக்காக மரித்து நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்பதை இந்த வகுப்பிலே நான் சொன்னதையெல்லாம் நன்றாக கவனித்தீர்கள். ஆகவே இந்த வசனத்தையெல்லாம் அதிகாரத்தையெல்லாம் எழுதி கொண்டு இருக்கின்றீர்கள். நாளைக்கு பைபிள் கொண்டு வந்து அந்த வார்த்தையை 7 வார்த்தையை சொன்னேன் அல்லவா, 7 வார்த்தையையும் நீங்கள் மனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு வகுப்பிலேயும் இனிமேல் அந்த 7 வார்த்தையை பற்றி விளக்கமாக உங்கள் சொல்லுவேன். பிதாவே இவர்களை மன்னியும் என்று அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏன் அந்த எதிரிகளை பார்த்து பிதாவை பார்த்து மன்றாடினான் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் நன்றாக சொல்ல ஆரம்பிப்பேன். ஆக எல்லோரும் எழுந்து நில்லுங்கள், ஜெபத்தை சொல்லுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியாலே ஆமென். அன்பான தெய்வமே, இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். சிலுவினுடைய மகத்துவத்தை அறிந்திருக்கின்றார்கள். எதற்காக சிலுவை அடையாளத்தை நெற்றியிலேயும் வாயிலேயும் நெஞ்சத்திலேயும் போட்டு அதனுடைய பொருளை இந்த வாழ்வாக ஆக்க வேண்டும், சிலுவையினுடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்துள்ளோம். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து அவர்களுடைய வாழ்விலே முன்னேற்றத்தை கொடுத்துள்ளோம். கல்வி அறிவிலே முன்னேற்றத்தை கொடுத்துள்ளோம். ஒழுக்க நெறியிலே முன்னேற்றத்தை கொடுத்துள்ளோம். எங்கள் நல்ல பிதாவே இவர்களை ஆசீர்வதித்துள்ளோம். ஆமீன். சரி, அடுத்தது ஜோ அண்ணாவுடன் சேர்ந்து பியானோ கிளாஸ் பயிற்சி எடுப்போம் ஆர்வத்தோடு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் உங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நாம அடுத்த லெசன் போறதுக்கு முன்னாடி போன லெசன்ல என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். போன லெசன்ல நாம கிராண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார் லைன் அப்படின்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். எங்க டிரா பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம கத்துக்கிட்டோம். அப்புறம் டபுள் பார் லைன்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். ஒரு மியூசிக் பீஸோட எண்டிங்ல தான் டபுள் பார் லைன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நாம டைம் சிக்னேச்சர்னா என்ன அப்படின்னு கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியா கீ சிக்னேச்சர்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம லெசனை கண்டினியூ பண்ணலாம். நாம இது வரைக்கும் 1 பீட் நோட், 2 பீட்ஸ் நோட்ஸ், 4 பீட்ஸ் நோட்ஸை லேர்ன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 3 பீட்ஸ் நோட்ஸ் எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். நாம இதுக்கு டாட் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது ஹாஃப் நோட்டோட ஒரு டாட் வச்சு இருக்கு. இது டாட்டோட வேல்யூ வந்து நோட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரிஜினல் நோட்டோட வேல்யூ என்ன? 2 பீட்ஸ். இப்போ இந்த டாட்டோட வேல்யூ ஒரிஜினல் நோட்டோட வேல்யூவில் பாதியை ஆட் பண்ணணும். ஒரிஜினல் நோட்டோட வேல்யூ 2 பீட்ஸ் ப்ளஸ் அதில் பாதி 1 பீட் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 3 பீட்ஸ். வாங்க இந்த எக்ஸாம்பிளில் நாம் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் நாம் குவார்ட்டர் நோட் எடுத்திருக்கிறோம். இந்த குவார்ட்டர் நோட் பக்கத்தில் டாட் வச்சுருந்தா குவார்ட்டர் நோட்டோட வேல்யூ எடுத்துக்கணும். குவார்ட்டர் நோட்டோட வேல்யூ என்ன? 1 பீட். இப்போ இந்த டாட்டோட வேல்யூ குவார்ட்டர் நோட்டில் ஹாஃப் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 பீட் ப்ளஸ் ஹாஃப் பீட். ஸோ டோட்டலாக 1.5 பீட். வாங்க நாம் இன்னைக்கு டை நோட்ஸை கற்றுக்கலாம். டை நோட்ஸ்னால் சேம் நோட்டை 2 நோட்டை ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் டை நோட்ஸ்ன்னு பேர். இதை வந்து 2 முறை ப்ளே பண்ணாமல் டோட்டல் டியூரேஷனை கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது தான் இந்த டை நோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்,
2 3 பீட்ஸ் நோட்ஸை கர்வ் லைனில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இந்த எக்ஸாம்பிளில் நாம் 2 முறை ப்ளே பண்ணுறதில்ல, கண்டினியூஸாக 6 பீட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம். இன்னைக்கு 3-4 டைம் சிக்னேச்சர்ஸில் இருக்கிற ஒரு சில சாங்ஸை நாம் பார்க்கலாம். இது 3-4 டைம் சிக்னேச்சர்ஸ் தான். இன்னொரு சாங் பார்க்கலாம். இதுவும் 3-4 டைம் சிக்னேச்சர்ஸ் தான். இன்னொரு சாங் பார்க்கலாம். இப்போ நாம கேட்ட எல்லா சாங்குமே வந்து 3-4 டைம் சிக்னேச்சர்ஸ் தான். இன்னைக்கு லெசன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசனை கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் பாய். மகிழ்ச்சி. அடுத்தது மாதாவின் மஞ்சாட்டு மாலையை பாடி புகழ்வோம் பக்தியோடு. स्वामी किरुबयायिरुम क्रिस्तुवे किरुबयायिरुम क्रिस्तुवे प्रार्थனை கேட்டருளும் क्रिस्तुवे தயவாய் கேட்டருளும் விண்ணக தந்தை பிதாவே, உலகத்தை மீட்ட சுதந்தேவா, பரிசுத்த ஆவி இறைவனே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும் புனிதம் நிறைந்த மாமரியே, இறைவனின் புனித மாதாவே, கன்னியரில் உயர் கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை ஈன்ற மாதாவே, திருச்சபையோரின் மாதாவே, திருவருட்கொடைகளின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, பழுதற்ற கன்னி மாதாவே, மாசற்ற கன்னி மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை வழுவா மாதாவே, பேரன்பிற்குரிய மாதாவே, பெரும் வியப்பான மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்லாலோசனை மாதாவே, சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்கள் மீட்பரின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீ
திருச்சபையினுடைய மாதாவே, வணக்கத்திற்குரிய மாதாவே, துதிகளுக்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகுந்த கன்னிகையே, இரக்கம் மிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தினுடைய கண்ணாடியே, ஞானத்தின் நல்ல பிறப்பிடமே, எங்கள் மகிழ்வின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் மிகுந்த பாத்திரமே, மகிமை விளங்கும் பாத்திரமே, உன்னத பக்தியின் பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளான ரோஜாவே, தாவீது அரசின் கோபுரமே, தஞ்சமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மையை உரைக்க வந்தார், உம்மையை கையளித்தார், கண்கள் கலங்குதையா, கண்ணில் நீரும் நீயுமையா, என் கண்ணில் நீரும் நீயுமையா. உண்மையை உரைக்க வந்தார், உண்மையை கையளித்தார், கண்கள் கலங்குதையா, கண்ணில் நீரும் நீயுமையா, என் கண்ணில் நீரும் நீயுமையா, என் கண்ணில் நீரும் நீயுமையா. மாதாவின் பிரார்த்தனையை தொடர்ந்து திரு சிலுவையில் இயேசுவின் 7 பொன்மொழிகளை மனப்பாடம் செய்வோம் வாங்க. இதோ 7 பொன்மொழிகள். பிதாவே, இவர்களை மன்னியும். இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். இதோ உன் மகன், இதோ உன் தாய். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் தாகமாயிருக்கிறேன், எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. எல்லாம் ரெடியா? கமான் கிளாப் பண்ணுவோமா? இந்த விபிஎஸ் 2020 எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எல்லாம் கிளாப் பண்ணி வரவேற்போமா? எல்லாம் ரெடியா? லெட்ஸ் கிளாப், லெட்ஸ் ராக், லெட்ஸ் வேவ். கமான், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. வேவிங், வேவிங், வேவிங். Hallelujah, hallelujah. Let's go. Rolling, rolling. Tick, 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 tick. Left, right, up, down. Let's go. ஞானம் ஒரு தேடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நமது ஆயரின் தெய்வீக திருப்பலிக்காக காத்திருங்கள். நாள் 4/6/2020 வியாழக்கிழமை.